இன்று நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சகோதரர்களே! முக்கியமாக வெஸ்டர்ன் அகாடமியா வந்து செய்யக்கூடிய ஃபித்னாக்கள். பல மார்க்க கல்வி அரைகுறையாக படித்த முஸ்லிம்கள், இந்த வெஸ்டர்ன் அகாடமியா கெளப்பக்கூடிய இந்த ஃபித்னாக்கள அப்படியே இங்க வந்து மற்ற நாடுகள்ல காப்பி பேஸ்ட் பண்றாங்க. சிலர் தெரிந்து செய்றாங்க, சிலர் தெரியாம செய்றாங்க. ஸோ மேற்கத்திய கல்வி உலகு, அதாவது வெஸ்டர்ன் அகாடமியால உள்ள சில கோட்பாடுகள் என்ன சொல்லுது? மேலும் வந்து முதலில் ஓரிரை கொள்கை இருந்து பிறகு பல தெய்வ வழிபாடு வந்ததா? இல்ல பல தெய்வ வழிபாடு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓரிரை கொள்கை வந்ததான்னு சொல்லி சில விஷயங்கள அலசி பார்க்க போறோம். பல மேற்கத்திய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பல தெய்வ வழிபாடு தான் இருந்துச்சு. பின்னர் காலத்துல தான் ஓரிரை கொள்கை வந்ததுன்னு சொல்லி குழம்பி போய் கிடக்குறாங்க. மக்களையும் அவங்க குழப்புறாங்க. அவங்களுக்கு தெளிவான ஆதாரம் இதுக்கு வைக்கிறதில்ல. இதுதான் வந்து முக்கியமாக 19, 20ஆம் நூற்றாண்டுல பரிணாம மத கோட்பாடுகள்ல காணப்படக்கூடிய ஒரு பார்வை. ஒரு எவல்யூஷனரி கோட்பாடு. ஸோ இந்த கருத்தை முன்வைத்த சில முக்கிய அறிஞர்கள் யார் பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் புர்னட் டெய்லர் என்பவர் பிரிமிட்டிவ் கல்ச்சர்ன்னு முன் வச்சாரு. 1871ல நீங்க பார்க்கலாம். புக் எழுதியிருக்கிறாரு இந்த பேர்ல பிரிமிட்டிவ் கல்ச்சர்ன்னு சொல்லி. அடுத்து அனிமிசம், ஆவிவாதம் சொல்லுவாங்க. மனித மதத்துடைய ஆரம்ப வடிவம் இதுதான் என்று சொல்றாங்க. இந்த அனிமிசம் தான் சொல்றாங்க. ஆ மேலும் வந்து ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர் பார்க்கலாம் நீங்க. 1854ல இருந்து 1947 வாக்குகள்ல வாழ்ந்தவரு. தி கோல்டன் பர்க் அப்படிங்கிற புக் எழுதி வச்சுக்கிறாரு. இவர் வந்து மந்திரம், அதுக்கப்புறம் மதம் வந்தது. அதுக்கப்புறம் அறிவியல் என்ற பரிணாம வளர்ச்சி முன்மாதிரியை முன் வச்சிருக்காரு. அடுத்து வில்லியம் ராபர்ட்சன் ஸ்மித் பார்க்கலாம். 1846லேருந்து 1894 வரைக்கும். செமிட்டிக் மதங்கள் பற்றிய பரிணாம விளக்கங்களை இவர் முன் வச்சார். அடுத்து ஜூலியஸ் வெல்ஹாசன் சொல்லி சொல்லுவாங்க. 1844லேருந்து 1918 வாக்குகள். இவர் வந்து இஸ்ரவேலுடைய மதம் படிப்படியா ஏகத்துவத்தை நோக்கி வளர்ந்தது என்ற கருத்தை ஆதரிக்கிறார். ஸோ குரான் இப்ப என்ன சொல்லுதுன்னு பார்ப்போங்க. இதற்கு மாறான ஒரு கரெக்ட்டான அடிப்படையை குரான் சொல்லுது. ஏன்னா எல்லாம் வல்ல அல்லாஹ் இதை இறக்கி இருக்கிறான். அவனுக்கு தான் எல்லாமே எது கரெக்ட்டா நடந்ததுன்னு தெரியும். ஸோ மனிதகுலம் ஆரம்பத்துல ஒரே சமுதாயமாக தான் இருந்தது. ஓரிரை கொள்கையில தான் இருந்தது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி இருந்தார்கள். மனிதர்கள் இத வந்து அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்றான் 213வது ஆயத்துல. மேலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியதாகவும் சொல்றான். சூரத்துன் நஹ்லுடைய 36வது ஆயத். ஸோ அந்த தூதர்களுடைய மைய அழைப்பு என்னவா இருந்தது? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க. தாகுத்தை விட்டு விலகுங்க. பொய்யான தெய்வங்களை விட்டு விலகுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ குரான் படி அசல் செய்தி வந்து தவ்ஹீத், ஓரிரை கொள்கை தான். பின்னர் தான் மக்கள் என்ன செய்றாங்க? காலப்போக்குல அதிலிருந்து விலகுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவங்களுக்கு மார்க்க கல்வி இல்லாமல் இருப்பது, முன்னோர்களை பின்பற்றுவது நெறைய சொல்லலாம். ஸோ இந்த சிலை வழிபாடுலாம் ஆரம்பிச்சது வத்து, சுவா, யாகூக், நஸ்ர் இதெல்லாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரிரை கொள்கையில தான் இருந்தாங்க. பல தலைமுறைகள். இது என்ன சொல்லுதுன்னா, தௌஹீத்லேருந்து ஷிர்கின் பக்கம் ஒரு மாற்றத்தை காட்டுது. நவீன ஆய்வாளர்கள் என்ன செய்றாங்க? அனைத்து நவீன அறிஞர்களும் பெரும்பாலான அறிஞர்கள் என்ன செய்றாங்க? நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. உதாரணமாக ஆண்ட்ரூ லேங் கூட பார்க்கலாம். இவரு டெய்லருடைய சில கருத்துக்களை விமர்சிச்சார். வில்ஹெம் ஸ்மிட்ஸ் இவரு வந்து தி ஆரிஜின் ஆஃப் ஐடியல் ஆஃப் காட் என்ற ஒரு நூலில் பிரிமிட்டிவ் மோனோதிசம் ஆரம்ப ஏகத்துவம் என்ற கோட்பாடை முன் வச்சார். மனிதர்களுடைய ஆரம்ப மதத்துல உயர்ந்த ஒரே கடவுள் பற்றிய நம்பிக்கை இருந்ததாக அவர் வாதிடுறார். ஸோ எனவே 19 20ஆம் நூற்றாண்டுல சில மனிதவியல் மற்றும் மதவியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா, மதத்துடைய பரிணாமை கோட்பாட்டை முன் வச்சாங்க. ஆனா குர்ஆன் இதுக்கு மாறாக என்ன சொல்லுது அழகா? மனித குலத்துடைய ஆரம்ப அழைப்பே தவ்ஹீத் தான்ப்பா, ஓரிரை கொள்கை தான். பின்னர் தான் மக்கள் என்ன செஞ்சாங்க? ஷிர்க்ல விழுந்தாங்கன்னு சொல்லி சொல்லுது. குறிப்பாக இந்த 19 20ஆம் நூற்றாண்டுடைய இந்த வெஸ்டர்ன் அகாடமியோட இந்த தாட்டை வந்து அல் குர்ஆன் முழுமையாக தவறு என்று உடைத்து எறியுதுன்னு சொல்லி சொல்லலாங்க. மனுஷனுடைய ஆரம்பம் ஓரிரை கொள்கை. பிறகுதான் பல தெய்வ கோட்பாடு வருது. இந்த வெஸ்டர்ன் அகாடமிக்ஸ் சொல்ற மாரி, ஆரம்பத்துல பல தெய்வ கோட்பாடு, அதுக்கப்புறம் தௌஹீத் என்பது வந்து இவர்களுடைய உளறல். அதுக்கான ஆதாரங்களும் எதுவும் கிடையாது. ஸோ இந்த தவறான எவல்யூஷனரி தியரி ஆஃப் ரிலிஜன், பரிணாம மத கோட்பாடை, இது வந்து இஸ்லாம் வந்து இதற்கு மறுப்பு கொடுக்குது.